சுவாமியே சரணமையப்பா. அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம தரிசிக்க போறது தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல அருணாப்பேரி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு மேகம் திரைக்கொண்ட சாஸ்தா கோவில். இந்த திருத்தலத்தோட பெயர் மேகம் திரைக்கொண்ட சாஸ்தா கோவில். அது என்ன மேகம் திரைக்கொண்ட சாஸ்தா? இந்த மேகத்துக்கும் இந்த சாஸ்தாவுக்கும் அப்படி என்ன தொடர்பு? வாங்க இந்த அதிசய வரலாற்றை நம்ம இப்ப பார்க்கலாம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்காசி மலையன் தெருவிலிருந்து மலையன் நாடார் அப்படிங்கிற தம்பதிகள் அருணாப்பேரி கிராமத்துக்கு பிழைப்புக்காக வந்தாங்க. அவர்களுக்கு 4 மகன்களும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தனர். அவங்களோட தோட்டத்தில் எள் பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சு வெயிலில் காய வச்சிருந்தாங்க. அது அவங்களோட பல மாத உழைப்பு. அந்த நேரத்தில் அங்கே இடி மின்னலோட ஒரு பயங்கரமான மழை சோன்னு கொட்டுது. தன்னோட உழைப்பு, எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் தன்னோட பல மாத உழைப்பு தன் கண்முன்னே கரையிறத பார்த்தா என்ன ஒரு மனவலி இருக்கும், அதை வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த ஒரு வலியை அவங்க அனுபவிச்சாங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு சாதாரண மனுஷனால என்ன செய்ய முடியும்? என்ன செய்யறதுனே தெரியாம நின்றிருந்த அந்த தம்பதியர்கள் இறைவனை நோக்கி வேண்டுனாங்க. இறைவா, எப்படியாவது இந்த பயிரை எங்களுக்கு காப்பாத்தி கொடு, எங்களோட உழைப்பை எங்களுக்கு மீட்டு கொடுன்னு அழுது புலம்புனாங்க. அந்த நேரத்துல வானத்துல ஒரு அசரீரி, ஒரு தெய்வீக குரல் கேட்டுச்சு. நீ வருத்தப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், அந்த எள்ளை சுத்தி மண்ணை அணைச்சி வை அப்படின்னு சொல்லுச்சு. இறைவனோட அன்பை முழுசா நம்பின அந்த தம்பதிகள் அந்த அசரீரியோட வாக்க இறைவனோட வேத வாக்கா நினைச்சாங்க. அந்த கொட்டுற மழையில எதையுமே பொருட்படுத்தாம உடனே தங்களோட எள்ளை சுத்தி மண்ணை அணைச்சி கட்டுனாங்க. அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் அங்க நடந்துச்சு. மழை சோன்னு கொட்டுது. அங்க இருக்க மரம், செடி, வயல், கொடி, பாதைகள்னு எல்லாம் நனைஞ்சி தண்ணி ஆறா ஓடுது. ஆனா அந்த எள் குவியல் மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படல. கொட்டுற மழையில அந்த எள் குவியலை காப்பாத்த மேகமே திரை விரிச்சது போல இருந்துச்சு அந்த காட்சி. மழை மேகத்தையே மழைக்கு திரையாக்கி அந்த பக்தர்களோட எள் குவியல்களை காப்பாத்தி கொடுத்தார் நம்மளோட சாஸ்தா. அன்றிலிருந்து பக்தனோட உழைப்பை காப்பாத்துறதுக்காக அந்த மழை மேகத்தையே மழைக்கு திரையாக்கிய நம்மளோட சாஸ்தா மேகம் திரைகொண்ட சாஸ்தா இது திருநாமத்தோட போற்றப்படுகிறார். மறுநாள் காலையில அந்த தம்பதிகள் வழக்கம் போல தங்களோட நிலத்துக்கு போனாங்க. அங்க இருந்த எள்குவியல் நனையாம பத்திரமா இருந்துச்சு. அதை விலக்கி பார்த்தபோது அந்த எள்குவியலுக்கு நடுவே ஒரு சுயம்பு லிங்கம் இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்க்க கூடியிருந்தாங்க. அப்போ மலைய நாடார் மேல அருள் வந்து சாஸ்தா சொன்னார், நான் தான் மேகம் திரை கொண்ட சாஸ்தா, இங்க லிங்க வடிவமா இருக்கிறேன். என்ன வருடத்திற்கு ஒரு முறை உன் குடும்பம் வழிபட்டா உன் சந்ததியரை வாழ்வாங்க வாழ வைப்பேன்னு அருள்வாக்கு சொன்னார். அந்த சுயம்புலிங்கம் இருந்த இடத்த சுத்தி தான் இப்ப இருக்கிற மேகம் திரைக்கொண்ட சாஸ்தா கோயில் எழுப்பப்பட்டது. இப்பவும் நீங்க கோயிலோட கருவறைக்குள்ள போனீங்கன்னா அங்க அந்த சுயம்புலிங்கத்தை சாஸ்தா பக்கத்துல பார்க்க முடியும். சுயம்புலிங்கத்தை அவங்க கண்ட நாள் ஆடி மாதம் 3வது புதன்கிழமை. அதனால வருடா வருடம் ஆடி 3வது புதன்கிழமை இங்க திருவிழா வெகு சிறப்பாக நடக்கும். இந்த திருவிழாவின் முக்கிய அங்கமாக குதிரை எடுப்பு விழா நடைபெறும். கீழப்பாவூரிலிருந்து மண்ணினால் செய்த குதிரையினை மலையன் நாடார் வம்சத்தினர் கோலாகலமாக எடுத்து வருவர். சாஸ்தாவிற்கு பூர்வீகமான மலையன் நாடார் வழிபட்ட முத்தாரம்மன் கோவிலை வைத்து சாஸ்தாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதன் பின்னர் சாஸ்தா கோவிலை வந்தடைவார். இவ்வாறு திருவிழா ஆரம்பமாகும். எள்ளை காப்பாற்றியதால சாமிக்கு நித்தமும் இங்க எண்ணெய் காப்பு நடைபெறுகிறது. இந்த ஆலயத்துல பூஜைக்கு எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெயை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அதனால இங்க வர பக்தர்களும் சுவாமிக்கு நல்லெண்ணெயே காணிக்கையா கொடுக்குறாங்க. துஷ்ட சக்திகளிடமிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் விளைநிலங்களையும் ஊர் மக்களையும் காத்து அருள்றாங்க சாஸ்தாவோட துணைவியர்கள். குடும்பங்கள்ல வர சண்டை, சச்சரவு, பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து குடும்ப ஒற்றுமையையும் குடும்ப பாதுகாப்பையும் குடும்ப அமைதியையும் உறுதி செய்கிறார் நம்மளோட மேகம் திரை கொண்ட சாஸ்தா. இந்த ஆலயத்துல சாஸ்தாவோட 21 பரிவார தேவதைகளையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான திருவிழா ஆடி மாதம் 3வது புதன்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி மாதம் 20ஆம் தேதி வருகிறது. இந்த திருவிழா ரொம்ப சிறப்பா கலகலன்னு இருக்கும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்தீங்கன்னா அந்த கொண்டாட்டத்துல நீங்களே மூழ்கி போயிருவீங்க. உங்க குடும்ப சகிதமா வந்து ஐயனை தரிசிச்சுட்டு இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு அவனோட எல்லா ஆசையையும் வாங்கிட்டு போங்க. இந்த ஆலயத்துக்கு பேருந்து மூலமாக நீங்கள் வரணும்னா
திருநெல்வேலியிலிருந்து தென்காசிக்கோ இல்லை தென்காசியிலேருந்து திருநெல்வேலிக்கோ ஆலங்குளம் வழியாக போகிற பேருந்தில் ஏறி மகிழ்வண்ணநாதபுரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்குங்க. அங்கேருந்து மேற்கு நோக்கி நடந்தீங்கன்னா கொஞ்ச தூரத்திலே அருணாப்பேரி அப்படிங்கிற ஊரோட வழக்கு வரும். அதில் நீங்கள் உள்புறமாக சிறிது தூரம் நடந்தாலே அங்கே நீங்கள் நம்மளோட மேகம் திரை கொண்ட சாஸ்தா ஆலயத்தை பார்க்கலாம். அன்பர்களே, மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட இந்த தல வரலாறு நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துது. மனிதர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சவங்களை அந்த இறைவன் ஒருபோதும் கைவிடுறதில்ல. பக்தனின் உழைப்பை காக்க மேகத்தையே திரையாக்கி அருள்கிற அந்த மேகம் திரை கொண்ட சாஸ்தா இன்னைக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களோட வேண்டுதலை கேட்டு அதை அப்படியே செஞ்சு கொடுக்கிறார். மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட திருவருள் உங்களோட எல்லாரோட இல்லங்களிலையும் பொழியட்டும். உங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் விலகி ஆரோக்கியம், செல்வம், அமைதி மற்றும் வளமான வாழ்வை சாஸ்தா அருள்வாராக. போல மேலும் பல அரிய கோயில்கள் பற்றிய தகவல்கள், கோயில் வரலாறுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.